ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் ஒரு 125 ரூபாயில் உங்களோட ஹாலை அழகாக மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான டெக்கரேஷன் ஐட்டம் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, நான் வீடியோ ஷூட் பண்ணுறப்போ பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கா பார்க்குறதுக்கு, சரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கட்டும், டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு வாங்கினேன். பொதுவாக இந்த சுவரில் எல்லாம் அது இது ஒட்டி வைக்கிறது, தூக்கி விடுறது, இதெல்லாம் என் வீட்டில் வந்து யாருக்குமே பிடிக்காது. அதாவது என்னோட ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனாலே அந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து நான் போடுறது கிடையாது. இன்னொன்று அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு, சரி சிம்பிளாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது அப்படின்ட்டு நான் இதை வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து நான் ஒரு 2 தப்பு பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறது வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு டிசைனை காமிக்கிறேன். இது வந்து குட் வைப் அப்படிங்கிற பேரில், அதாவது குட் வைப் அப்படின்னு நமக்கு ஹாலில் ஏறினோன்னா பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் இது. இதுக்கு கூடவே வந்து டபுள் சைடு டேப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேப் எல்லாத்தையும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒவ்வொரு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி வந்து நம்ம ஒவ்வொன்றையாக ஒட்டிக்கலாம். ஒட்டிக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த செவுரில் ஒட்டிக்கணும். செவுரு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா தொடச்சி விட்டுட்டு இது பாருங்கள், எல்லாத்துக்கும் பின்னாடி நான் ஒட்டிட்டேன். இப்போ இது வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இதில் என்ன தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோ பார்க்குறப்போ புரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒவ்வொன்றத்தையும் எடுத்து நான் எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்ட்டு சோபாயில் அசம்பிள் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதே மாடலில் வந்து நான் ஒவ்வொன்றையாக எடுத்து அந்த இடத்துல நல்லா ஒட்டி விடுறேன். கடைசியாக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் நான் 2 தப்பு பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஒன்று வந்து ஃப்ரெண்டு கேமராவில் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு தலைகீழாக தெரியலாம். ரொம்ப முக்கியமாக வந்து நான் பண்ண 2 தப்பு என்னென்னா, அந்த பூ வந்து தலைகீழாக தான் வச்சுருக்கேன், அது ஒன்று. அப்புறம் வந்து அந்த கீழே பட்டர்ஃப்ளை வந்து கொஞ்சம் கோணலாக ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த 2 தப்பு பண்ணியிருக்கேன். கடைசியாக பார்க்குறப்ப தான் எனக்கு புரிஞ்சுது. அவ்வளவுதான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது லிங்க்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டிஎம் பண்ணிடுறேன். இன்ஸ்டாவில் மட்டும்தான் டிஎம் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டாவில் மட்டும்தான் லிங்க் ஷேர் பண்ணவும் முடியும்.